අල්ලස් කොමිසමෙන් රාජ්‍ය ආයතනවලට ලිපියක් වත්කම් ප්‍රකාශ නොදුන් රාජ්‍ය සේවක පඩි කපයි දවසේ வெட்டுපෙන් 30න් එකක් අද සිට ක්‍රියාත්මකයි என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். உங்களுக்கு தெரியும், இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தங்களுடைய நடவடிக்கையை துரிதப்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக அரச நிறுவனங்களில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் இருப்புக்கள் தொடர்பான விவரங்களை அந்தந்த நிறுவன பிரதானிகளுக்கு வழங்க வேண்டும் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் இந்த கால அவகாசம் இன்றோடு நிறைவுக்கு வருகிறது. எனவே இதுவரை இந்த சொத்துக்கள் மற்றும் இருப்புகள் தொடர்பான தகவல்களை வழங்காதவர்கள் இருந்தால் அவர்களுடைய சம்பளத்தில் 30ல் ஒரு பங்கினை கழித்துக் கொள்ளுமாறு அல்லது இதற்காக தண்டப்பணமாக வெட்டி கொள்ளுமாறு ஒவ்வொரு அரசு நிறுவன பிரதானிகளுக்கும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு குடிமகனும் இதற்கான இந்த விடயங்கள் குறித்து, அதாவது தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் இருப்புகள் தொடர்பான தகவலை வழங்க வேண்டியது மிக முக்கியமானது. அதற்கான டின் இலக்கங்கள் வழங்கப்படுகின்றன. எனவே அவ்வாறு அரசு ஊழியர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் இந்த தரவுகளை, சொத்துக்கள் தொடர்பான இருப்புகள் தொடர்பான விடயங்களை வைக்காதவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டு மீண்டும் நீடிக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில் இதனை வழங்காத அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தில் 30ல் ஒரு பங்கினை வெட்டுமாறு இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு வருடமும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஆகும் போது அந்த வருடத்தினுடைய மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதி வரை அந்த வருடத்தில் உங்களுடைய சொத்துக்கள் அதே போல உங்கள் இருப்புகள் தொடர்பான தகவல்களை ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கப்பட வேண்டும் என்ற அறிவித்தல் வந்திருக்கிறது. 31ஆம் தேதி வரை, அந்த வருடத்தில் 31ஆம் தேதி வரை உங்களுக்கு இருக்கின்ற சொத்துக்கள் அதே போல இருப்புகள் தொடர்பான தகவல்களை ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் ஒவ்வொரு வருடமும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விடயத்தை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சகல அரசு நிறுவனங்களுக்கு அறிவித்திருப்பதாக இன்று தினம் லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.